நம்பிக்கைதான். இந்த நம்பிக்கைதான் அபிரகாமை கடவுளோடு ஒன்றிணைத்தது. இதே நம்பிக்கைதான் நோய்களை குணமாக்கியது. பாவிகள் மன்னிப்பு பெற்றதும் இறந்தவர் உயிர் பெற்றதும் இந்த நம்பிக்கையால் தான். நமது இறையன்பின் அடையாளமாக்கிய இந்த திருவிவிலியத்தையும் இன்றைய சூழலில் உலகை அச்சுறுத்தும் இயற்கை சீற்றங்கள், மண் மற்றும் நீரை பாதிக்கும் இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க இந்த மண் மற்றும் தண்ணீரையும், இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அண்டை நாடுகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களின் பாதுகாவலரும் கல்வி ஒளியினை இளையோருக்கு அளித்து இறை நம்பிக்கையில் பிரகாசமாய் ஒளிர்ந்திட துணை புரியும் கல்விக்கும் படை வீரர்களுக்கும் பாதுகாவலராக புனித லொயோலா இன்னாசியார் அன்பியத்தின் சார்பாக ஒளியினையும் அர்ப்பணிக்கின்றோம். இந்த திருப்பலியில் அனைவரும் ஒன்றிணைந்து இறை நம்பிக்கையிலும் சகோதரத்துவத்திலும் உறுதி பெற மன்றாடுவோம். வலுவற்றதும் கலை குற்றதும் சோர்வுற்றதும் நிறைவாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையை சேர்த்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையை சேர்த்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புகளின் திருப்பலியானது தனது 12வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு சில பவுலா ஏஞ்சலின் என்ற மகளுக்காய் நின்று கூறுவோம். இவருக்கு நல்ல உடல் சுகத்தை நீண்ட ஆயிலும் பெற வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து அன்புகளுக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிற ஜெயராஜ் கோமதி குடும்பத்தினர், ஞானட் இல்ல அருள் சகோதரிகள், சுரேஷ் ஷோபா குடும்பத்தினர், தெரேசா பின்னி குடும்பத்தினர், பெவின் பெஞ்சமின் மெக்லின் டேனியா பிவி ஆண்டனி குடும்பத்தினர், சுசீனா குடும்பத்தினர், ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் குடும்பத்தினர், மரிய சூசை பிரான்சிஸ் சகாய் மேரி குடும்பத்தினர் நன்றிபடி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களும் இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். விஸ்வா அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும், லோயலா இன்னாசியார் அன்பிய குடும்பங்களுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபித்து இப்பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது
உலகிலே வாழ்ந்து மறைத்து போன அந்தோணி, ரோஸ்மேரி, கன்னியம்மாள், ஜோசப், இனாசி, ஜெகராஜ், அந்தோணி முத்து, வேதமேரி, வரித்து, பிரிஜித்தா ஆகியோருடைய ஆன்மீக பாற்றுக்காக செபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் என்றாள். அன்பானுடைய இந்த தாயாம் திருவை நாம் இன்று பொது காலத்துடைய 19வது ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. 3 வாசகங்கள் மிக அழகான ஒரு கருத்தை, சவாலான ஒரு கருத்தை நம் முன்பாக வைத்திருக்க. நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவராக வாழ்றோமா? நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை, பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் கடமை உணர்வோடு அதை எப்படி சிறப்பாக வாழ்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கவும், நம்பிக்கைக்குரியவருடைய வாழ்வு எப்படி அமையும் என்பதை நற்செய்தி வாசகத்துல வாசிக்க இருக்கிறோம். அருமையான இந்த வழிபாடு ஒரு ஆசீர்வாதமான விழாவாக, கொண்டாட்டமாக அமைய வேண்டும் என்றால் சில நேரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நம்முடைய கடமைகளை தட்டி கழித்திருக்கிறோம், சோம்பேறித்தனமாக இருந்திருக்கிறோம், பொறுப்பற்றவளாக வாழ்ந்திருப்போம். அப்படியான தருடங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மன்னிப்பை, இந்த மன்னிப்பு வழிபாட்டின் வழியாக வேண்டுவோம். அனைவரும் நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா. ஆலயங்கள், திருத்தலங்கள், திருப்பலி வழிபாடுகள் என எண்ணற்ற பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இறை விருப்பத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க மனமில்லாமல் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் போராட்டங்களையும் பெரிதாக கண்டு மனம் சோர்ந்து இறை நம்பிக்கையில் தளர்ந்து வாழ்ந்த நாட்களுக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, நாட்டில் தலைவிரித்தாடும் குற்ற செயல்களும், பெண்ணினத்திற்கு எதிரான வன்கொடுமைகளும், போதை கலாச்சாரமும், மதச்சார்பின்மையை அச்சுறுத்தும் விதத்தில் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறைகள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்க மனமில்லாமல் பொய்முகத்தோடு சமரசம் செய்து வாழும் மனநிலைக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். இறையாட்சியின் உறைவிடமே எம் இறைவா, விழிப்பாய் இருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு அறிவுறுத்திய போதிலும் உம்மையும் உம் வார்த்தைகளையும் புறக்கணித்து இறையாட்சிக்குரிய பணியார்களாய் செயல்படாமல் உலகு சார்ந்த செயல்பாடுகளிலும் குறிப்பாக இணையத்திற்கு அடிமையாகி கடமை மறந்து ஆயத்தமற்ற பணியாளர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம் அனைவருக்கும் விலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும் வாழ உதித்த இறை மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை மீட்பருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவார் உமை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்கிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நிறைந்து கொண்டவர்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இறைவனின் நம்பகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு அவரின் வாக்கு பிறழாமை. அதாவது அவரின் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் இருக்காது. அவரின் வாக்கு பிறழாமைக்கு ஓர் உதாரணம் தருகின்றது இன்றைய முதல் வாசகம். கடவுளின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கடவுளின் முன்னிலையில் பெருமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களும் இறைவனை புகழ்ந்து பாடுவர் என்று சாலமோனின் ஞானம் கூறுவதை கவனமுடன் செவிமடுப்போம். எங்கள் பகைவர்களை நீ தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 6 முதல் 9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவலையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீ தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவரின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள்.
நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறைச்சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக பிரித்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக பிரித்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பிரித்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று நம்பிக்கையை வரையறுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். நம்பிக்கைக்கு வரையறை தருகின்ற திருத்தூதர் பவுல் தொடர்ந்து ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கை பற்றி எழுதுகின்றார். நிலையற்றவைகளை ஏற்றுக்கொள்ளும், இறைவனின் நம்பகத்தன்மையை உணர்ந்து கொள்ளும் ஒருவரால் மட்டுமே நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தும் திருத்தூதர் பவுலின் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1:1-2 மற்றும் 8-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராகப் பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர்
ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புயலூக்கா எழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 12 இறை திரு வசனங்கள் 32 48 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறுமந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவிழம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்களிடையே வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே தலைவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவதம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிலே அமரச் செய்து அவரிடம் வந்து பணிபடை செய்வார் என
உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரனால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணுவிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்போது பேதுரு, ஆண்டவரே, நீ சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கிற போது தம் பணியை செய்து கொண்டு இருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாளர் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாளர் எதிர்பாராத நாளிலே அறியாத நேரத்திலே தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றி அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியாளர் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுவான். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும் என்று ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் இந்த உலகை போட்டியாளர்களின் உலகமாக கருதுகிறேன். A world of competition. நான் ஏன் இதை சொல் என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் தகவல் புரட்சியுடைய உச்சம் பயமாக இருக்குது. சில பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க 2040ஆம் ஆண்டு, நம்ம 2025 இருக்கும், 2040ஆம் ஆண்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இன்னும் அதனுடைய அட்வான்ஸ்லாம் போயிட்டே இருக்கான். இன்னும் காலங்கள் மாறுகிற போது எல்லா நிலையிலும் எல்லா துறையிலுமே ஆட்கள் குறைக்கப்படுவார். மனிதனுடைய வேலைகளுக்கு நிறைய இடங்கள்ல ஓய்வு கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செய்து முடிக்க இருப்பதற்கான தகவல்கள், அதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இன்னைக்கு கவனிக்கிறான். அப்படி இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சு கொண்டது இன்னைக்கு காலையில், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கிறான். ஜாவானா ஒரு காலத்தில் பெருசாக இருந்துச்சு, நீங்கள் ஜாவானா இந்த கோடிங் அதை சொல்கிறாங்க. இது எல்லாருமே என்ன படிக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் ஒழித்து கொண்டு இருக்கு. இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பரவலாகவே பரவி கிடப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வந்து விஐடியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து ஜேபிஆரில் இன்ஜினியரிங் பிரின்சிபலாக இருக்கார். நான் ஒரே ஒரு தர்க்கத்தை மட்டும் விட்டு வச்சேன். எனக்கு வந்து இன்ஜினியரிங் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. சும்மா பேச்சு வழக்கில் வீடு சந்திக்கும் போது ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் முடிச்சுட்டு வரானுங்க, ஆனால் எத்தனை பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிற டிசிஎஸ், இன்ஃபாசிஸ், விப்ரோ, இது மாதிரி பெரிய 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 இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் எனக்கு எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் 1.5 லட்சம் சம்பாதி. அவள் பேசிக்கிறப்போ அவரும் நிறைய 2 பேருமே இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர்னால என்னிடம் விளக்கங்கள் கொடுத்து கொண்டு இருந்தான். அப்போ ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். இப்போ நிறைய பேர் சும்மா போய் இன்ஜினியரிங் சேர்த்து 4 வருஷத்தை பெஞ்சை தேர்ச்சிட்டு நானும் படிச்சுட்டேன், நானும் டிகிரி வாங்கிட்டு சொல்கிற வர ஒரு சதவீதம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, உங்களுக்கு தெரியும். இதிலே நிறைய பேர் வந்து அதிகமாக உழைப்பு, அதிகமாக அந்த படிக்கணும், அந்த படத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு வருகிறவங்களுக்கு கேம்பஸ் இன்ட்ரெஸ்ட், மற்றபடி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து போய் கொடுக்காங்கவே. அதை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது. நீங்கள் பொதுவாக சொல்கிறது வந்து
அது ஒரு பக்கம் தான். பட் நிறைய நேரங்களில் இன்னைக்கு இன்ஜினியரிங் தான் இந்த உலகில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்பதை அவன் எனக்கு விளங்கி சொன்னான். அப்போ நான் இப்படி தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை இந்த 3 வாசையின் அடிப்படையில் இப்போ நீங்கள்லாம் நிறைய பிள்ளைகள்லாம் படிச்சு இவங்கெல்லாம் வந்து இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பிள்ளைகள். பொதுவாக நான் சொல்கிறேன், இப்போ படித்து முடித்த உடனே இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தகவல் பொருள் சேர்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரெஸ்யூம் கொடுக்கணும், என்ன மாதிரி ரெஸ்யூமை வந்து அவங்க அக்செப்ட் பாலிசி அப்படி சொல்கிறாங்க, அது மாதிரி அது எப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும் அப்படி இதெல்லாம் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இங்கே உங்கள்கிட்ட கையிலே இருக்குது. தட்டினா போதும் எல்லாம் வந்துடும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் சரியான வேலை அமையவில்லை. நல்ல வேலைகளை அவங்க படிச்சிருக்காங்க, ஆனால் சரியான வேலைகள் இல்லாமல் இருப்பதை பார்க்க. நான் ரொம்ப நாள் படித்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நற்செய்தி ஒத்து போவதால் இன்னைக்கு அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைக்கிறேன். சர் சி.வி. ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யார்? அவர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரா? யாரு? விஞ்ஞானி. அவருக்கு என்ன பேர்? அவர் என்ன வாங்கினாரு? சர் சி.வி. ராமன் ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க அவருக்கு, நோபல் பரிசு வின்னர். அவர் என்ன சப்ஜெக்ட்? அவர் எதில் அதிகமான விஞ்ஞானி? எதில்? இயற்பியல் துறை சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் படிச்சுப்பேன், இப்போ எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, நான் தெரியாது. அவர் வந்து ஒருவரை வந்து இன்டர்வியூ பண்ண வேண்டிய அந்த இயற்பியல் துறையில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய இன்டர்வியூலாம் விதையாக இந்த பெரிய இருக்காங்க. வித்தியாசமான முறைகளில் இன்றைக்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண. நீங்கள் கேட்குற மாதிரி வெறும் கேள்விகள் மட்டும் இருக்குது. ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ நான் அதிகமாக பார்ப்பேன் அந்த வீடியோலாம். அவங்க கேட்குற கேள்விகள், அந்த மனிதன் அந்த பெண் உட்காந்துருக்கிறது, அவங்க டெலிவரி எப்படி வெளியே வார்த்தைகள் வெளியிடுறாங்க, 4-5 பேர் பேனலில் இருப்பாங்க. அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்க அதற்கான வெறுமனே நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, சப்ஜெக்டை பற்றி தெளிவு இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு அது இருக்கணும். ரெண்டாவது அவங்க எப்படி அப்பியரன்ஸ் அப்படி தன்னம்பிக்கையோடு எப்படி பதில் சொல்லலாம் என்பது பார்த்து தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய நேரங்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான IFRS இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வெற்றி பெறுலாம் சொல்லுவாங்க. வெறுமனே சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நிறைய விதங்களில் அவங்க நம்மளை கணிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சர் சி.வி. ராமன் ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து ஒருவரை இன்டர்வியூ வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூ பண்ண இயற்பியல் துறையில் வந்து ஒரு வாலிபன் உட்கார்றான். வழக்கம் போல கேள்விகள், அவங்க பேர் என்ன அப்படிலாம் கேட்டார். அவர் சர் சி.வி. ராமன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அதனால ரொம்ப வளவரெல்லாம் பேச மாட்டார், டு த பாயிண்ட் தான் விட்டார். அந்த இயற்பியல் துறையில் ஃபிசிக்ஸில் ஒரு சாதாரண ஒரு ஃபவுண்டேஷன், சாதாரண அடிப்படையான ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை மாதிரி தான் அவரும் எல்லாம் அமைதியா இருந்தார், வாயை தரக்கல. அவர் சொல்றாரு, ஏன்பா நீ வந்திருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, இப்போ ஐடி ஃபீல்டு போறீங்க அல்லது வேற ஒரு கணின துறைக்கு போறீங்க. இப்போ மேக்ஸ் டீச்சராக நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக மேக்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே உங்களை வந்து வேலையில் வைக்கணும், அப்போ தான் நீங்கள் பசங்க டீச் பண்ண முடியும். இப்போ இன்ஜினியரிங் படித்தா தானே, டாக்டர் படித்தா டாக்டரை பற்றிய விஷயம் தெரியணுமா இல்லையா? சர் சி.வி. ராமன் கேட்குறேன், என்னப்பா ஒரு சாதாரண ஒரு இயற்பியல் கேள்வியை கேட்குறேன், அடிப்படை கேள்வியை கேட்குறேன், அது கூட உங்களுக்கு தெரியல, நீங்கள் எப்படி போய் இந்த ஒரு துறையில் பணியாற்ற முடியும்? என்னுடைய பார்வையில் நீங்கள் வந்து யூ ஆர் அன்ஃபிட், நீங்கள் வந்து இது வேலையில் சேர தகுதியற்றவர், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்தவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்தா நான் பல என்ட்ரி போயிருக்கேன், வாக்கினா என்ட்ரி போயிட்டு வருவான். அவன் ஒரு 10, 15, 20, 25, 50 இன்டர்வியூலாம் போயிருப்பான். அப்போ இது மாதிரி அவங்களுக்கு சில பேர் பழகி போயிடும். அப்போ வந்தவருக்கு முதல் இன்டர்வியூனால ரொம்ப எதிர்பார்ப்பு வந்திருக்காரு, இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்படி எழுந்து போறாரு, இங்க உட்காந்துருக்காரு சர் சி.வி. ராமன், இங்க உட்காந்துருக்காரு அந்த டேபிள்ல. அந்த அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ண ஆளு ஒழுங்கா பதில் சொல்ல, இவர் அன்ஃபிட், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி போறவர் என்ன ஆனாரு, அங்க பார்த்தாரு அந்த ரூம்ல 2-3 குண்டூசி இருந்துச்சான். அதை குனிந்து எடுக்கிறார். கவனிங்க, நீங்க உட்காருமா, குனிந்து எடுக்கிறார். அப்படியே அந்த இடத்த வந்து ஸ்டக் ஆயிட்டாரு சர் சி.வி. ராமன். நான் திருப்பி சொல்றேன், சர் சி.வி. ராமன் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான இன்டெலிஜென்ட். அவர் பெரிய அறிவியல் விஞ்ஞானி, நோபல் பரிசு வின் அப்படிலாம் நம்ம சொல்லும் போது அவரை பார்க்கிறார். தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாராம். எப்படி வாழ்க்கையில் எப்படி மாறுது பாருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாராம். சொல்லி சொன்னாரா, நீங்க வந்து இயற்பியல் பாடத்துல அவ்வளோ ஒன்றும் பெரிய ஸ்மார்ட்டா எனக்கு தெரியல, பட் நீங்க செய்த அந்த சின்ன விஷயம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அங்கிருந்து அந்த குண்டூசியை நீங்க எடுக்காம கூட போய்க்கலாம், ஆனா நீங்க குனிந்து எடுத்து அதை ஓரமா வச்சுட்டு போனீங்கல்ல, நீங்க வந்து பெரிய ஸ்மார்ட், வெரி இன்டெலிஜென்ட் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள். ஒரு சாதாரண ஒரு குண்டூசி கூட உங்க கண்ணில் படும்போது தூக்கி வைக்கக்கூடிய ஆள். நீங்க கண்டிப்பா இந்த நிறுவனத்துல வேலை செய்ய எல்லாம் தகுதி உங்களுக்கு இருக்கு, யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொன்னாராம்.
இயேசுவின் பெரிய மாணவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நான் கூட்டி கடிச்சு பாக்குறேன். இன்னைக்கு இந்த 3 மாசங்களை அடிப்படையில பார்க்கும்போது இந்த உலகம், நான் சொன்னேன், இன்னைக்கு போட்டியாளர் உலகம், வேர்ல்ட் ஆஃப் காம்படிஷன். இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், எப்படி வேணா வாழலாம் என்ற ஒரு உங்களுக்கு கத்து தருகிற ஒரு பாடம். இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் நமக்கு இன்னைக்கு சமூகம் சொல்றது, எப்படி வேணா வாழலாம், யார வேணா ஏமாத்தலாம், மனசாட்சி அது இல்லவே இல்லை, அதெல்லாம் ஏமான் பாக்குறான், கடவுள் பாக்குறாரு என்ன, எப்படி வேணாம் என்ற உலகம் இன்றி. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைடு சில பேர் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையாளர்கள், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், யார் கையிலையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது, யாரும் ஏமாத்தக்கூடாது என்று வாழ்ந்துப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்படியும் வாழலாம் என்ற வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து காட்டி கொண்டு இருக்கிற அதனுடைய விளைவுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அது உள்ள போக விரும்பல. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி யோசிக்கும் போது, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இப்படியாக மனிதர்களை கடமையும் பொறுப்பும் உள்ளவர்களை 3 விதமான மனிதர்களாக பெருக்கிறார். கடமையும் பொறுப்பும் உள்ளவர்களை 3 விதமான மனிதர்கள். யார் அதுல? நீங்க நான் எங்க இருக்கு பார்ப்போம். நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள். நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள். நான் பேசுறதுதான் தெரியல உங்களுக்கு. நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள், இவர்கள் தோல்வியாளர்கள் அப்படின்னு சொல்றார். நான் இல்ல, அப்துல் கலாம் சொல்றார். நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள் தோல்வியாளர்கள். இன்றைய வேலையை இன்றே செய்பவர்கள். இன்றைய வேலையை இன்றைய செய்வ. நீங்க சமைக்கணும், இன்னைக்கு நீங்க துணி துவைக்கணும், இன்னைக்கு நீங்க ஏதோ வேற ஆபீஸ் ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு பண்ணணுங்க. நீங்க சராசரியானவர்கள். நான் சொல்ல, அப்துல் கலாம் சொல்ற. நாளைய வேலையை இன்றே செய்பவர்கள். நாளைய வேலையை இன்றே செய்பவர்கள் வெற்றியாளர்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை பார்க்கும்போது நம்ம 3 பேர் நமது 3 விதமான நேற்று வேலையை இன்று மாத்துக்கலாம். இப்ப என்ன, யாரு வரப்போறீங்க பாருங்க, செய்தி வரும்போது மாத்துக்கலாங்க. இப்ப என்ன, இப்ப இன்னைக்கு வரப்போறாரு, அவர் வருவாரு. நீங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் ரெசார்ட்லாம் வச்சிருப்பான், அந்த பெரிய பெரிய அந்த காலத்தை சொல்லுவாங்க பங்களா ஹவுசஸ்லாம். அவன்லாம் சென்னை இருப்பான், பெரிய பணக்கார இருப்பான், அல்லது வேற ஏதாவது பெரிய போஸ்டர் இருப்பான். அவங்க போக மாட்டாங்க. இந்த அன்பே வா ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்தது, ஆனா ஞாபகம் வருது. நாகேஷ் தான் அந்த இல்லத்தினுடைய ஒரு வீட்டுக்கு எம்ஜிஆர் வீடு அது. அப்போ இவங்க உள்ள வரும்போது, அவர் வரும்போது பாத்துக்கிறாங்க, வாங்க இந்தாங்க ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுங்க அப்படி என்று வீடு வாழை கொட்டுவான். எம்ஜிஆர் வந்துருவாரு. ஆனா அவரு தான் ஓனர்னு கூட தெரியாம அங்க ஒரு கதை செமையா போகும். அப்ப பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், வரும்போது பாத்துக்கலாம். இப்ப என்ன, நிறைய பேர் அதுதான் ரொம்ப அழகாய் தமிழ் எனக்கு பிடிச்சது, வருமுன் காப்போம் சொல்றான். வந்த பின் பார்ப்போம்னா இல்ல, வருமுன் காப்போம். அப்ப நாம எங்க நிக்கிறோம்? அதுதான் இந்த மாதிரியானவர்கள் சொன்ன, வரும்போது எக்ஸாம் தானே, வரும்போது பாத்துக்கலாம். இப்ப என்ன, இப்ப 2வது இன்றைய வழி இன்றைய செய்பவர்கள். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளாம் எல்லாமே அதுல வந்துடும். இன்னைக்கு இதை முடிச்சிடணும், இதை செஞ்சிடணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும், அதை முடிக்கணும், அப்படியான விஷயங்கள்லாம் எனக்கு. நாளைய வேலையை, அடுத்த வாரம் இருக்கு, அந்த வேலை இருக்கு, அந்த ஆபீஸ் வேலை இருக்கு, அங்க போகணும், அதாவது இந்த செய்யலாம் இருக்கேன், இதை இன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கே முடிக்கலாம் பாருங்களேன், அவன் தான் வெற்றியாளர். அப்ப இன்னைக்கு நான் நீங்க எங்க நிக்கிறோம் என்பதை பற்றி நான் இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன். எனக்கு இந்த எப்பெல்லாம் இந்த நம்பிக்கை கூறிய பத்தி வாசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி வரும். நான் 2000 ஆண்டு நான் மணிப்பாக்கம் ஒரு பங்களை திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டு 2000 ஜூப்ளி ஆச்சுங்களேன், 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ ஒரு தந்தை ஜோசப் மாங்காட், அவர் இறந்துட்டாரு. அவர் ரொம்ப வயதானவர், அப்பவே அவருக்கு 70 வயசு இருக்கும், ஜோசப் மாங்காட். அப்போ அவர் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தார், நிறைய கத்துக்கிட்டு அவர்கிட்ட. நான் அந்த திருத்தொண்டரா 1 ஆண்டு அந்த பங்குல இருந்த லூர்தானி ஆலயத்துல. அப்போ ஒரு விஷயத்த எனக்கு இந்த நற்செய்தி நான் எப்போதெல்லாம் வாசிக்கும், அந்த தந்தை எனக்கு ஞாபகம் வருவார். அப்போ அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடம் வேலை செய்து கொண்டிருப்பாங்க இளையோரெல்லாம். அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பையன் கொடுக்குறாரு. கொடுத்து, நீ எல்லாருக்கும் அப்பெல்லாம் அந்த ரஸ்னா தான் வாங்கி தரணும், ரஸ்னா தான் டைம், அந்த 2000 இப்பெல்லாம் கிடையாது. வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டார். என்னை கூப்பிட்டாரு, வா உட்கார வச்சார். இப்ப அந்த பையன் போறான்ல, நான் 100 ரூபாய் கொடுத்தேனா இல்லையா? அங்க வேலை செய்து எத்தனை பேர்னா ஒரு 15 பேர். 5 ரூபாய் அல்லது 8 ரூபாய் வச்சுங்க அந்த ரசனா. அப்போ நான் சொல்றது இப்ப 10 ரூபாய் கணக்கு போடுறாரு. 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவருடைய கணக்கு 85 ரூபாய் வச்சுங்களேன், கணக்கு வச்சுங்களேன். வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப சொல்றாரு, இவர் அழகாய் சொன்னார். அந்த பையன் போனான்ல, போயிட்டு 85 ரூபாய் செலவாயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 15 ரூபாய் அவன் எடுத்து கொடுத்தான். அவன் யாரு? நம்பிக்கைக்குரியவன். அவன் திருப்பி கொடுக்கலன்னா அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்.
அவர் சொன்னாரு, அந்த பையன் திருப்பி கொடுக்கவே இல்லை. இந்த 15 ரூபாய் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதோடைய பாடம், அவன் யார், அவன் தெரியாம கூட பண்ணிக்கலாம், விட்டுடுங்க, அது பிரச்சனை. ஆனா 15 ரூபாயிலே இவன் நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற போது, உண்மை இல்லாமல் வாழுகிற போது, இவனை நம்பி நான் எப்படி ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அங்க போய் குதிர்வானா சொல்ல முடியும்? யோசிங்க நீங்க. இந்த நிகழ்ச்சி நான் வாசிக்கும் போது இன்னைக்கு ரொம்ப அழகாக பாருங்களேன், அந்த நம்பிக்கைக்குரிய பணியாளன் பருகிற போது அவன் வந்து பார்க்கிறான். வந்து பார்க்கிற போது அவன் அவருக்காக விழித்திருக்கிறான். அப்ப என்ன பண்றான்? அப்ப தலைவர் பார்க்க, வசனம் ரொம்ப அழகாய் வாசிக்கிறேன். தலைவர் பார்க்கிற போது விழித்திருக்கும் பணியாளர் பேரு பெற்ற அவர், இங்க ரொம்ப அழகாய் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அவர் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவளை பந்தியிலே அமரச் செய்து. யாரா? தலைவர். அந்த வேலைக்காரனுக்கு, நீங்க அப்படி நினைக்கலாம், வேலைக்காரன் வந்திருக்கிற அந்த தலைவருக்கு பணிபடை பொருளியா, அவர் தன் இடையை வரிந்து கட்டுக்கொண்டு அவளை பந்தியில் அமர்ச்சி அவரிடம் பணிபடை செய்வார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவது ரொம்ப அழகாய் சொல்கிறார், நீங்க நம்பிக்கைக்குரியவா இருந்தீங்கன்னா தலைவர் பார்க்கிற போது தம் பணியாளர் செய்து கொண்டிருப்பார் என்றால் பேறு பெற்று அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம், ரொம்ப அழகான வசனம், அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உங்களுக்கு சொல்கிறேன். இதே விஷயத்த மத்தேயு வாசி நான் சொல்வேன், சிறியவற்றிலே நம்பிக்கைக்குரியவராய் இருந்தாய் உன்னை பெரியவற்றுக்கு பொறுப்பாளராய். இனி நாம நிறைய நேரங்கள்ல நான் சொல்ல விரும்புதான் சின்ன விஷயங்கள் தாங்க, சின்ன விஷயங்கள் தான். நான் சொன்னேன், அந்த மனிதன் 25 ஆண்டுகளுக்கு முன்பா நடந்ததா இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அந்த பையன் இப்ப பெரிய ஆளாயிட்டான், ஓகே, அதெல்லாம் விட்டு. ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஃபாதர் சொன்னது எனக்கு இன்னும் கூட வலிக்கும். இப்ப நான் நிறைய பேரை பார்ப்பேன், என்னோட வேலை செய்கிற பணியாளர்களா இருக்காங்க, அவ்வளவு நான் பெருமையா சொல்வேன், உண்மையானவர்கள், நம்பிக்கைக்குரிய. என்கிட்ட வேலை செய்யற அத்தனை பேருமே ஒரு தடவை கூட பொய்யோ திருட்டோ ஏமாத்துற விஷயமே கிடையாது. அப்ப என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல எனக்கு என்ன, என் ரூம் கீ திறந்தே கிடக்கும், சாவியை கொடுத்து தான் போவேன், ஆபீஸ் திறந்தா கொடுக்கும். ஏன்னா அவங்க மேல எனக்கு என்ன இருக்கு, நம்பிக்கை. அப்ப இன்னைக்கு நீங்க நான் எப்படி வாழணும் என்பதற்கு நான் இந்த 2ஆம் வாசத்தை எடுத்துக் கொள்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் அதிகமாக சிந்தித்த ஒரு விஷயம் தான், நம்பிக்கையை பத்தி பேச. ஆபிரகாமை பத்தி சொல்றாங்க. அவர் அழைக்கப்பட்ட போது பாருங்களேன், அவர் சாதாரண ஆள். உங்கள்கிட்ட நான் பல முறை ஆபிரகாம் நீ நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. பல மாடுகள் ஆடுகள் எல்லாம் பண்ணையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரன், வசதியான, சமூகத்திலே மிக உயர்வு நிலையில் இருந்தவர் தான். ஒண்ணுதான் அவர் குறையாச்சுன்னா குழந்தை இல்லை, அவ்வளவுதான், அங்கதான் பிரச்சனை. ஆனா நீங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப இந்த வசனம், தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும், பாருங்க, இதுதான் அவருடைய நம்பிக்கை. நாம் எங்க போறோம், இப்ப நீங்க போறீங்க, இங்க நீங்க கோயம்புத்தூர் போகணும், நீங்க நாகர்கோவில் போகணும், நீங்க சிவகங்கைக்கு போகணும், நீங்க பெங்களூர் போகணும்னா அதற்குரிய பஸ்லயும் அதுக்குரிய ட்ரெயின்லயும் அதுக்குரிய ஃபிளைட்லாம் போக முடியுங்க. நீங்க மாற்று வழியா போக முடியாது. அதான் இப்ப உங்க டார்கெட் அங்கதான், டெஸ்டினேஷன் அதான் போக முடியும். நீங்க பாருங்களேன், எங்க போறேன்னு தெரியல, கிளம்பியா கிளம்பு. தனி ஆள் இல்லைங்க, தனி ஆள் இல்ல. நீங்க ரொம்ப ஆழமா அவருடைய வாழ்வை சிந்தித்து வாழ்ச்சினா, ஆபிரகாம் பெரிய ஆள், அனைத்தையும் அவர் எங்கேயோ கை காட்டியா, போடா போங்க, நீங்க போவீங்களா, இங்க இருக்க யாராவது சொல்லு, நீ போவீங்களா, வேலையா பாரியா, செம்ம, எங்க வரணும் சொல்ல, செம்ம பேசினே இருக்கேன், எந்த இடம், நான் வேற லொகேஷன் அனுப்பிச்சு நான் சேர்ந்துடுறேன். இன்னைக்கு எல்லாம் நான் சொல்றேன், லொகேஷன் அனுப்பு, நான் சேர்ந்துடுறேன். இங்க பார்த்தா லொகேஷனே இல்ல. அப்ப ஜிபிஎஸ்லாம் இல்ல, சேட்டிலைட்லாம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுது காரணமே தான். பாருங்க, கிளம்புறாரு, ரொம்ப அழையா வாக்குறுதியை கண்டு நம்பிக்கைக்குரியவன். நம்பிக்கையினாலே அவர் போனது எல்லாமே வாக்களிக்கப்பட்ட இடத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி, அடைவாரு அடைய மாட்டேன் தெரியாது. ஆனா அவரு போனாரு, செஞ்சாரு, வாழ்ந்தாரு. உன்னுடைய இனத்தை என்ன பண்ணாரு, கடல் மணலை போல, வானத்து நட்சத்திரம் போல நான் மாற்றுவேன் சொன்ன. இன்னைக்கு நான் நீங்க வந்துடலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்கள், கடமை, பொறுப்பு, நம்பிக்கை ஒன்றோடு ஒன்று நான் தொடர்புபடுத்தி ஆசைப்படுறேன். இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, அன்பான அம்மாக்கள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள்.
நீங்களாம் பெரிய பெரிய நிறுவனத்துல ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, ஒரு பல இடத்துல வந்து ஒரு பொறுப்புள்ள ஆளா நீங்க பாருங்களேன். உங்களை நம்பி விட்டுட்டு போவாங்க பாருங்க. உங்க சார் தெரியும், உங்க ஆபீஸர் தெரியும், இஸ் வெரி ட்ரஸ்ட், இங்கிலீஷ் அழகா சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் வர்த்தி, இஸ் வெரி சின்சியர். சின்சியர் இந்த வார்த்தை ரொம்பலாம் கிடையாது, நீங்க ஒரு நாள்லாம் சொல்ல முடியாது. சின்சியர்லாம் ரொம்ப கிடையாது, உங்களை பார்ப்பான். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க, நம்ம வாழ்ற நம்ம இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல என்ன உங்களையும் பத்தி யாரும் சொல்லி, இஸ் வெரி சின்சியர், இஸ் வெரி ட்ரஸ்ட் வார்த்தி. எப்போ அவர் இருக்கும் போது வேலை செய்யறது இல்ல, அவர் இல்லாத போதும். இன்னைக்கு நிறைய பேர் தெரியும் எனக்கு, இழுத்து போட்டு செய்வான், இழுத்து போட்டு செய்வான், இழுத்து போட்டு செய்வான். அவங்க பார்க்கும் போது செய்தில்லை. ரொம்ப வசனம் அழகாய் சொல்லுது, பார்க்கும் போது அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறாரு, அவன் பார்க்கும்போது பயங்கரமா நீ ஒரு ஆக்டிங் நடிக்கிற மாட்டிப்பேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். வசனம் அழகாய் சொல்கிறது. வரும்போது பார்க்கிறாரு, அவன் என்ன பண்ணணுமா, அவன் வரும்போது பாத்தீங்களா, அவர் என்ன வரும்போது அவர் எப்ப வருவார் தெரியாது. ஆயத்தமின்றி விருப்பப்படாமல் செய்யப்படுவ என்ன பண்ணுவான், நன்றாய் அடிபடுவான். அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் அவன் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் வருவா தெரியாது. அவனை கொடுமையாக தண்டித்து, வசனம் அழகாய் சொல்லு. ரொம்ப யோசிங்க, நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்துக்கு தள்ளுவார். ரொம்ப கெட்ட வசனங்க இது. எனக்கு இந்த வசந்தம் பயமாச்சு. உங்களையும் என்னையும் பார்த்து யாரையோ நம்பிக்கை துரோகியாம அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு. நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் குத்தம் வாங்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வரும்போது அவன் பார்க்கலாம், அவர் எப்ப வருவாரு, எதிர்பாராத நாளில் வருகிற போது அவன் என்ன பண்ணுவான், அவன் அப்படி இல்லை ஒழுங்கா இல்லைன்னா கொடுமையா தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு ஒரு இடத்திலே தள்ளுவான். அப்ப இன்னைக்கு நான் நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு நிகழ்ச்சி 1912ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய ஒரு நிகழ்வு தெரியுமா இருக்காது? சுனாமியா 1912. கடவுளால் கூட இந்த கப்பலை அசைக்க முடியாதுங்க. டைட்டானிக் கப்பலை பத்தி ஒரு நிகழ்ச்சி வாசித்த ரொம்ப நாள் முன்னாடி. கடவுளால் கூட அவ்வளோ பெரிய கப்பல். இதெல்லாம் நிறைய நேரத்துல சொல்லுவாங்க, இதான் நம்ம ஓவரா பண்ணிக்கூடாது, அடி இருக்கு. அத்தனை 1000 பேர் அதுல வந்து பயணம் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கப்பல் முதல் பயணம் இறுதி பயணம் அன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆச்சு. கப்பல் போய் பனிப்பாறையின் மீது மோதியது, அங்கே அந்த கப்பல் மூழ்கியது, அதுல இறந்துட்டாங்க. அங்க நிகழ்ச்சி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நீங்க இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி வாசிங்கன்னா எக்கச்சக்கமான விடயங்கள்லாம் இருக்கிறது. அங்க வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்மலாம் டிஜே போட்டு டான்ஸ் ஆடிருக்கோம்ல, அப்போ வந்து அந்த டைட்டானிக் கப்பலை வந்து வால்ஸ் ஹர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை வல்லுநர், மிக அருமையாக வயலின் வாசக்கூட தான் அந்த இசையினுடைய தலைவராக இருக்கிறார். கப்பல் போய் மோதுது, நல்லா கவனிக்கணும். மோதி எல்லாரும் தண்ணி உள்ள வந்துச்சு, எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. காட்சியை முன்னாடி வைக்கிறேன். அந்த உயிர் காக்கும் படகுகள் சொல்லுவாங்கல்ல, லைஃப் சேவிங் போட் இருக்கும் பாருங்களேன், அது நிறைய இருக்கு, அது கம்மியா இருக்கு. எல்லாரும் குதித்து உயிரை தப்பித்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டு இருக்கா. இந்த காட்சி இப்படிதான் போகுது. அப்போ நம்மால் நான் சொன்ன அந்த வால்ஸ் ஹர்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசை வல்லுநர், அவருடைய வேலை வந்து மியூசிக் வாஸ் தானே, அப்படியே பயங்கரமா அப்படியே வாசனையா இருக்காராம். அப்படியே ரொம்ப சின்சியரா எல்லாரும் உயிர் கத்தின்னு இருக்காங்க. எல்லாரும் உயிர் இவரே கூட நினைச்சிருந்தா குதிச்சு அந்த லைஃப் சேவிங் போட்ல போயிட்டு இவர் உயிரை காப்பாத்தி கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி இப்படியாய் சொல்கிறது. அவர் போவே இல்லை. 2 வாரங்கள் கழித்த பிற்பாடு அவருடைய உடல் கரையில ஒதுங்குது. அவருடைய இறுதி பயணத்துக்கு, அவருடைய இறுதி அந்த ஃபியூனரலுக்கு வந்து 35,000 பேர் வந்து அந்த இறுதி சடங்குல கடந்து கொண்டாங்க. நீங்க கேட்கலாம், பாரு என்ன பெருசா. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்ட்ஸ் ஹர்ட்லி பண்ணதுன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை, இது ரொம்ப ஓவரா கூட இருக்கலாம், நீங்க நினைக்கலாம். அந்த மியூசிக் வாசிக்கிறது, அங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் என்ன பண்றார், தன் உயிரை கூட பொருள்படுத்தாமல், இதான் பாயிண்ட், தன் உயிரை கூட பொருள்படுத்தாமல் அதிலே வந்து அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவுடையவே அவர் இறந்து போகிறார். பாத்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு இத்தனை பேர் வராங்க. நான் யோசித்து கொண்டு இருந்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட என்ன வாழ்வு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான இன்றைய முதல் மாசம் கூட அதற்கான பதிலை சொல்கிறது.
நீதிமான்களின் மீட்பை, அவருடைய பகைவனின் அழிவை உங்கள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீ பாத்தீங்கன்னா இந்த மக்கள், இஸ்ராயேல் மக்கள் செய்து என்னன்னா, தங்களுடைய முன்னோர்கள் செய்த அத்தனை காரியம் செய்திருக்காங்க. அவங்க மறைவாக பலி செலுத்தினால் பலருக்கு பகிர்ந்து கொண்டார்கள், இறை சட்டத்துக்கு ஏற்பட ஒருமித்து உடன்பட்டார்கள், கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். அப்ப நான் சொன்ன மாதிரி கடமை, பொறுப்பு, நம்பிக்கை. வெறுமே நம்பிக்கை மட்டும் இல்ல, கடமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்கோ நீங்க நம்பிக்கைக்குரியவரா மாறுறீங்க. நீங்க நாம கூட யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் நான் சொல்லலாம் பெருசெல்லாம் கிடையாதுங்க. நீங்க பெரிய முதல்வர் ஆகணும், நீங்க பெரிய பிரதமர் ஆகணும், தேவையே இல்லைங்க. சாதாரண ஒரு குடும்ப தலைவியாக, சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு சாதாரண வேலை கூட இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல ஒரு அழகான ஒரு கதையை நான் வாசித்தேன், அது அழகாக இருந்தது. ஒரு ஐடி நிறுவனம், அந்த ஐடி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு புலி என்ன பண்ணிச்சான், திடீர்னு கதை தான், புலி காட்டை விட்டு வெளியே வந்துச்சு. அது என்ன பண்ணுது, ஒரு ஐடி பெரிய பெரிய ஐடி இருக்குல்ல வச்சுங்க, பெரிய பெரிய கம்பெனில அது எப்படியோ உள்ள போய் எங்க போ தெரியாம பாத்ரூம்ல போயிடுச்சான். கதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், கேட்டீங்களா? பாத்ரூம்ல போயிடுச்சான். பாத்ரூம்ல போயிட்டு அப்படியே ஒதுங்கி கிடக்கிறது. அந்த நிறுவனத்துடைய CEO அவர் வராரு, எல்லாரும் பேர்த்து வேலை பயங்கர வேலை வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டு உள்ள போறாரு. புலி என்ன பண்ணுச்சு, அடிச்சு சாப்பிட்டுச்சு. CEO வரவே இல்லை. 15 நாள் ஆச்சு, அவரை தேட யாருமே இல்லை. யார? CEO-வை. அதுக்கு ஒருத்தருப்பார்ல மேனேஜர், அவரை பார்த்தா நிறைய பேர் பிடிக்காது, உங்களுக்கு தெரியும், வேலை செஞ்சு டார்ச்சரியா செத்து போனாலும் பாடுறாங்க. மேனேஜரும் போறாரு, புலி உள்ள இருக்கு. உள்ள போன மேனேஜரை புலி அடிச்சு காலி பண்ணிடுச்சு. அவரும் யாரும் தெரியல. 10 நாள் ஆச்சு, என்னடா மேனேஜர் காணாம, மேனேஜர் காணாம, எவனும் சட்டை பண்ணல, அவன் போனாப்பா சனிய போஞ்சாடா, உயிரை வாங்கி தொலைகிறான் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் யாரு? டீ அந்த வேலை செய்யறாங்க எல்லாருக்கும் டீ வாங்கி தருவாராம். அவரு அந்த டீ கிளாஸ் கவிழ உள்ள போறாரு, புலி அவரையும் ஆச்சு சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள்ல என்ன யார தேடுறாங்க, எல்லாரும் டீக்காரெல்லாம் தேடுறாங்க, எங்கேயா காணே. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, பார்த்தா உள்ள அவர் செத்து போயிட, புலி அடிச்சு சாப்பிடுச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன காரியம், நான் அதுக்காக CEO மேனேஜர்லாம் தப்பா சொல்ல, கோச்சிக்காதீங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமானவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர், நான் இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய சொல்லிட்டே இருப்பேன். பட் நான் சொன்னேன், நீங்க சாதாரணமானவங்க தான் முக்கியமா இருக்காங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல நான் ஏன் சாதாரணமானா, அவங்ககிட்ட கொஞ்சம் இந்த உண்மை, நேர்மை, இதுதான் நீங்க வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, நம்பிக்கைக்குரியவர்கள். அவரே உங்களுக்கு உணவு படைக்கிறார், தலைவரே உங்களுக்கு என்னது, உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக மாற்றுகிறார். கடின உழைப்பு இருக்கணும், ஆனா அதே சமயத்துல உண்மை, நேர்மை, இது கண்டிப்பா. நம்ம யாரையும் அழிச்சிட்டு, யாரையும் ஏமாத்திட்டு, அவங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி வரும். உங்க முன்னாடி எப்பா ரொம்ப மேடை பேச்சு அப்படிதான் இருக்கான். அவங்க போன பிற்பாடு அப்படியே கடிவி நீங்க யாருன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். டூப்ளிசிட்டி, இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்றேன், டைகாட்டமி. 2 விதமான ஒரே மாதிரி தான். நான் நிறைய பேர் சொல்றேன், நம்முடைய இயல்பு மாத்திக்க கூடாது. நம்முடைய எலும்பு தான், நீங்க கோவக்காரனா கூட இருங்க, இயல்பு நீங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி, ஜாடிக்கு ஏத்த மாதிரி, மூடிக்கு ஏத்த மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய பேர் மாத்திக்கொள்ளும். நீங்க யாரு என்பது நீங்களே வெளிச்சம் போடு, ஒரு இடத்த தெரிஞ்சிடும். நீங்க யாருன்னு தெரிஞ்சு நீங்களே காட்டி விட்டு நீங்களாவே இருங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமதாக்கி கொடுக்கிறது ஆண்டவர் சொல்ற வசனம் ரொம்ப அழகாய், உன் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கும்போது, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தால் நான் உன்னை பெரியவற்றுக்கு பொறுப்பாளராக நியமிப்பேன் சார். நீங்களாம் நாங்களாம் அப்படிதான் கொண்டிருக்கும். இதைதான் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கத்துக் கொடுங்க. இதான் நான் சொல்றேன், எப்படி வேணா வாழலாம். இன்னைக்கு ரொம்ப மோசமான உலகம், பயங்கர காம்படிஷன். ரொம்ப நீங்க இன்னும் 2030, 40 வேற மாதிரி இந்த உலகம் இருக்க போது, நம்ம இருக்குமா தெரியல. பட் அப்கோர்ஸ் அதனால இன்னைக்கு அந்த மாதிரிக்கு எப்படி போனோம், வெறுமனே இன்டெலிஜென்ஸ் ஓகே கண்டிப்பா தேவை. அதை விட மேலானது இந்த மனசாட்சி, கான்சியஸ்னஸ், மனசாட்சி, உண்மை, நேர்மை, கடமை, உழைப்பு. நான் சொன்ன கடமை, பொறுப்பு, நம்பிக்கை 3 நமது வாழ்வில நமதாக்கி கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். ஆமை. எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்பிக்கை நாயகனாக ஆண்டவரே இயேசுவிடம் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை, தேவைகளை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கின்ற நற்செய்தி வரிகளால் இடம்பெற்று தாயாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் ஆகியோரோடு இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் தந்தையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவே வாழ்கிற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை உலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த முதுபெரும் தந்தையிடமிருந்து பாடம் பயின்றவர்களாய் உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் தற்காலிக லாபங்களுக்காக நிலையான அமைதியையும் அனைவருக்குமான நல வாழ்வையும் அடகு வைக்காமல் நீதியின் பாதையில் எமை ஆளவும் குடிமக்கள் அனைவரும் தம் கடமை உணர்ந்து செயலாற்றவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் என்கின்ற திருப்பாட வரிகளுக்கேற்ப இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்முடைய கடைக்கண் பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த பேறு பெற்ற மக்களாக அருள்வளங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் உண்மையுமான எம் இறைவா, இன்று திருப்பலியினை சிறப்பிக்கும் புனித லொயலா இஞ்ஞாசியார் அன்பிய குடும்பங்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். உம்முடைய அன்பும் இரக்கமும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகிடவும் ஒற்றுமையிலும் பகிர்தலிலும் சிறந்து விளங்கக்கூடிய தாராள மனத்தை பெற்றிடவும் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உம் விருப்பத்திற்கு உடன்பட்டு வாழ்ந்து எல்லாவற்றையும் உமது அதிமிக மகிமைக்கே அர்ப்பணித்து வாழும் ஆயத்தமுள்ள பணியாளர்களாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கோலியாத்து என்ற ஒருவன், வாசிப்பீங்க 1 சாமுவேல்ல, இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியனவன். இஸ்ராயேல் மக்கள் சொல்லுவாங்க, என்னுடைய மேலும் போராட வர முடியுமா? வசனம் மிளகாய் சொல்லுங்க. எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் பயங்கர ஹைட்டா இருப்பான், வெயிட்டா இருப்பான், அவன் கிட்டே போக முடியாது. சிறுபையனாக இருந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது நாம எதிர்கொள்கிறேன்னு சொல்லுவான். இந்த காட்சி ரொம்ப அழகா சொல்லுவான். அவன் சொன்னான், டேய் நீ தம்மா துண்டு பையன், உன்னை காக்காக்கு பிச்சு போட்டு விடா அப்படின்னு சொல்லி தாவீதை அவன் ஏளனம் செய்வான். அப்போ தாவீது மிக அழகாய் ஒரு வார்த்தையை சொல்வான், நீ உன் கையில் இருக்கிற கோலோடும் வாளோடும் மார்பு கச்சையோடும் வந்திருக்கிறான். நான் படைகளின் ஆண்டவராகிய கடவுளை நம்பி போரிட வந்திருக்கேன் சொல்லி ஒரே கல் தான், ஒரே அடிதான், அவ்வளவு பெரிய உடம்பு தரையிலே விழுந்து போய்விடும். அடித்து அவனை சாகடித்து விடுவான். கண்கடி முடுவோம். நம்முடைய வாழ்வில் கூட இன்னைக்கு ரொம்ப அழகாக சிறு மந்தையே அஞ்சாதே. பல நேரங்கள் நம்ம நினைப்போம், நம்ம ஒண்ணுமே இல்லை, அவங்க பெரியவங்க, அவங்க வசதியானவங்க, அவங்க அப்படி இருக்காங்க. நோ, அதெல்லாம் இருக்கணும். எந்த அளவு நான் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை, என் மீது நம்பிக்கை, நான் செய்கிற தொழில்ல சுத்தம், கை சுத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேச வாய் சுத்தம் மிக முக்கியம். சுத்தம் என்பது வெறும் பல்லை மட்டும் தேய்ப்பதல்ல, வாய் நாத்தடிக்காம இல்லை, நாக்கு சுத்தம், வாய் சுத்தம், கை சுத்தம், என்ன சொன்னா சிந்தனை சுத்தம் கூட முக்கியங்க. அது யாருக்கும் தெரியாது. நம்முடைய சிந்தனைகள்லாம் நிறைய கரப்டடா இருக்கு. அப்ப நீ பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு உண்மையா இருக்கிறேனா, நீங்க உண்மையா இருங்க, கடவுள் உண்மையை உயர்த்துவா. ரொம்ப அழகானதான் நான் யோசித்து கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எங்கே இருந்த நிலையை நம்ம இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம், உயர்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாயை அடைச்சிட்டு அடுத்த ஏமாத்தி நம்மளால வாழவே முடியாது. எவ்வளோ பேர் வாழ்க்கை இன்னைக்கு தொலைத்து போய் கொண்டு இருக்கிற காட்சிகள் நம் கண்முன்பாக நடந்தேறி கொண்டு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கான கடமைகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க நம்பிக்கைக்குறியா இருங்க. உங்களை கடவுள் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவான். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி, ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ நம்பிக்கையோடு எடுத்து எங்களை எல்லாம் அன்றாண்டு மறைந்து நாங்கள் உமக்கு எப்போதும் உண்மை உள்ளவிடாம்
நம்பிக்கைக்குள்ளாக பாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகம் அனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாலாய் ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாண்டி விடும் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். புதிய நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த நாளை காண்பதற்குரிய ஆசையை ஆண்டவர் நமக்கு நிறைவாக பொழிந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காம், நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காம், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காம், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் என்றான். நேரத்தில் நம்முடைய பெற்றோர்களை நான் கொண்டு வர ஆசைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் இப்பதான் யோசிப்பேன், இங்க இருக்கிற அநேகருக்கு இப்படிதான் இருக்கும். நம்முடைய அப்பா அம்மாக்கள் அந்த காலத்துல பெரிய படிப்பு இல்லை, பெரிய வீடு வசதிகள் இல்லை. ஆனா ஒண்ணு இருந்துச்சு, அவங்க இறை நம்பிக்கை, இன்னொன்னு கடின உழைப்பு, இன்னொன்னு உண்மை. அவங்களுக்கு உண்மையா வாழ்ந்திருக்காங்க, குடும்பத்துக்கு உண்மையா இருந்திருக்காங்க, பொண்டாட்டிக்கு உண்மையா இருந்திருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளாக நாம இன்னைக்கு அவங்க எதையெல்லாம் அனுபவிக்கலையோ அதையெல்லாம் நாம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். பெரிய வீடு வசதிகள், நம்முடைய வாழ்வு, படிப்பு, அந்த மாதிரி பயணங்கள், நிறைய விஷயங்கள். அப்ப நான் இன்னைக்கு அவங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த இன்னைக்கு நான் சிந்தித்தான் அந்த இறை நம்பிக்கை, உண்மை. அவங்களா தான் இருப்பாங்க, அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. நீ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஒழுங்காக சட்டை போட மாட்டாங்க, ட்ரெஸ் ஒழுங்காக போட மாட்டாங்க, சில நேரத்தில் கோவமாக கூட இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் வித்தியா. ஆனால் பாருங்களேன், அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறின மாதிரி எனக்கு தெரியல. நான் நிறைய பேரோட பழகி இருக்கிறேன், இந்த வயதானவங்க பெரியவர். இப்போ நானும் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? இப்போ நான் எப்படி யோசிப்பேன், இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறேன்? நீங்கள் நம்ம அப்பா அம்மா நாம் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களோட வந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறாங்க? இந்த கேள்வி நான் முன்னாடி விட்டுறேன். அது இறை நம்பிக்கையா இருக்கா? இல்லை நீங்கள் கூட இந்த வேர்ல்ட் ஆஃப் காம்படிஷனில் போட்டி, படி படி படி, நிறைய சம்பாதி, பெரிய வேலைக்கு போ, பெரிய வீடு வாங்கு, பெரிய காரு, வெளிநாட்டுக்கு போ, எல்லாம் நிறைய சத்துவி, நல்லா இப்படி தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வழி நடத்துகிறோமா? ஒரு சிந்தை இல்லை. நீ கடவுளை நம்பணும், உடம்பை பார்த்துக்க, நல்லா உனக்கு உண்மையாரு, பொறுப்பாயிரு, கடமையை சின்சியராக இரு. எந்த வேலை கொடுத்தாலும், அது படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ வந்து பொறுப்பாக இருக்கணும், கடமையோட இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். எனக்கு இதையெல்லாம் நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? வாழ்ந்து காட்டுறோமா? சிந்தித்து பார். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிட்டு அனைவரும் மீது இரக்கமாயிரம் கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள் அருவுக்கு என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீவஸ் இவ்வுலகிலே முக்கு குந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவராக இயேசு ஒன்று திறந்தார். நான் இப்படிதான் யோசிக்கிறேன், அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். ஏன்னா அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை கண்களின் விடுவோம் கரங்களின் விடுவோம் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்தார். நிறைய எதிர்ப்புகள், நிறைய அவமானம், நிறைய பிரச்சனைகள். அவங்க கூட அதை ஒதுங்கி போய்க்கலாம், எனக்கு வேணாம் சொல்லிட்டு போய்க்கலாம். மிகப்பெரிய இந்த சிலுவை சாப். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா வசனம் அழகா அவர் கீழ்ப்படிந்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். இதுதான் நம்பிக்கைக்குரியவர்களுடைய வாழ். நீங்களும் நானும் கூட அப்படி வாழ அருள் வேண்டிய இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசர்களின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருடைய இறைவனின் திருமகனின் தந்தையின் திருப்படப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திருந்தோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த ஆண்டவரை நம்பியதால் ஆபிரகாமை விசுவாஸ் தந்தையாக, கடல் மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல இனத்தை பெருக்குவேன் என்று சொல்லி ஆசிரை புரிந்தவர். சிறியவற்றிலே நம்பிக்கை குருவனாய் இருப்பவனை பெரியவற்றிலே நான் உன்னை அதிகாரியாய் அமர்த்துவேன் என்று சொல்லுகிற தெய்வம் இதே ஆண்டவர். நாமும் அப்படி வாழ அழைப்பு விடுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை இருதய பாபு, தாய் ஜேசு தங்கம் இவரின் மகள் ஷெரீன் வெரோனிகா என்பவருக்கும் எர்ணாகுளம் உயர் மறை மாவட்டம் நீலேஸ்வரம் மின்னீர் பண்ணை பங்கைச் சேர்ந்த தந்தை ஜானி, தாய் மோலி இவரின் மகன் ஆல்ஜோ என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோணி பிச்சை, தாய் அமுதா இவரின் மகள் அந்தோணி ஜனோலி என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் உபகார மாதா ஆலயம் பங்கைச் சேர்ந்த தந்தை சவுந்தரபாண்டி, தாய் மேரி விஜயராணி இவரின் மகன் சூசை செல்வம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது முதல் அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை மூர்த்தி, தாய் பானு இவரின் மகள் கீர்த்திகா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் அசோக் நகர் மத்தியாஸ் ஆலய பங்கைச் சேர்ந்த தந்தை மாரிமுத்து, தாய் ஆரோக்கிய மேரி இவரின் மகன் பிரேம்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது முதல் அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை சபரிராஜ் சேவியர், தாய் அந்தோணி அம்மாள் இவரின் மகன் பவுன்ராஜ் என்பவருக்கும் நமது பங்கைச் சேர்ந்த தந்தை குமார், தாய் விருதம்பாள் இவருடைய மகள் சங்கீதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது முதல் அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை இருதயராஜ், தாய் மைக்கேல் டெய்சி இவரின் மகள் இருதய ஷர்மிளா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் நெமரிச்சேரி பங்கைச் சேர்ந்த தந்தை பன்னீர்செல்வன், தாய் பூங்கோடி இவரின் மகன் அலெக்சாண்டர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. அன்புகளுடைய இன்று பொது காலத்துடைய 19வது ஞாயிறு. இன்று நம்முடைய பங்குல மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான டேலண்ட்ஸ் டே அப்படின்னு வச்சிருக்கோம். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொண்டு தான் நிறைய பிள்ளையிடம் தனித்திறமைகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது. நிறைய அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தரல. நான் இதை கண்டிப்பாக பதிவு செய்வேன். ஸ்கூலில் நீங்கள் வேலம்மாள் வித்யாவில் படிங்க, ஸ்ராமில் படிங்க, 2000 பசங்க படிப்பாங்க. அதில் உன் பையனும் உன் பொண்ணும் முக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்க சூஸ் பண்ணுவோம், தி பெஸ்ட் வில் பி அவார்டட். நம்ம அப்படி இல்லை. அனைவருக்குமே மொத்தம் 280 பிள்ளைகள் கொண்டு இருக்காங்க. அவை அப்படியான பிள்ளைகளுக்கான நீண்ட தயாரிப்படுத்து அவர்களுடைய திறமை என்னெல்லாம் முடியும். அது பைபிள் இறை வார்த்தை மனப்பாடமாக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், டிராயிங்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும் என்று ஒரு 15 ஜட்ஜஸை கூப்பிட்டு இப்போ 8:15 மணிக்கு மாஸ் முடிச்சிட்டார் சின்ன ஃபாதர். அவை இவருக்கு இந்த நேரம் வரையும் பிள்ளைகளுக்கான போட்டிகள், தனித்திறமையும் வெளிப்படுத்துவதற்கான போட்டிகள் நடந்து கொண்டிருக்க. பொது திறமைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு பயமாக இருக்குது, பட் இருந்தாலும் இதை விட வேறு திறமைலாம் இருக்குது. சில பிள்ளைகள் இந்த சிலம்பம் அடிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை கூட நாம் உற்சாகப்படுத்த இருக்கிறோம். திருப்படி முடிஞ்ச ஸ்டேஜ் முன்னாடி ஒரு 25 பிள்ளைகள் அப்படியே தனித்திறமை வெளிப்படுத்த இருக்கு. அங்கேயும் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அப்படியே பூசும் நேரம் வெளிப்படாதீங்க. ஆகவே நான் வெளியில் டிஃபனும் இருக்கிறாங்க. பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணினா படி தான். அவனுக்குள்ள நிறைய விஷயங்கள். சில வீட்டிலாம் போனால் பிள்ளைகள் அவ்வளோ அழகாக வரைகிறாங்க, அவ்வளோ அழகாக கவிதை எழுது. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுடைய பார்வைகளே வித்தியாசமாக இருக்குது. இதை தான் நீங்கள் கண்டுக்கணும். சில பேர் வாசிக்கிறான் பாருங்க, கீபோர்ட்லாம் பிள்ளைங்க சின்ன வயசில் அவ்வளோ அழகாக செஸ்ஸு அப்படி வேறு ஏதோ ஒரு விளையாட்டுகள்லாம் இன்றைக்கி அவங்களுக்குள்ள நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அந்த விளக்கு எப்படி தூண்டி தள்ளி விட்டீங்கன்னா அது நல்லா எரியும். அதை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களே செய்யுங்க. ஆகவே நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறோம். வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் நாம் திருப்பலியில் அவர்களுக்கு பரிசளிப்போம். அப்படி திருப்படி முடிந்தோன்னு கொஞ்சம் நேரம் எல்லாம் இந்த ஸ்டேஜாக ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். உடனடியாக இந்த நிகழ்ச்சி துவங்கும். நிறைய திறமைகளை பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்பாகவே அவங்க எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. பிள்ளைகளை தொடர்ந்து உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். 11ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கிளாராவுடைய நினைவு. 14ஆம் வியாழக்கிழமை புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பி நினைவு. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தாயாம் திரு அவை அன்னைக்கு கடன் திருநாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அன்று நம்ம திருப்பலியில் கலந்து கொள்ளும். அன்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். ஆகவே அன்று காலை வழக்கமாக நடைபெறுகிற 6:30 மணி திருப்பலி நடைபெற மாறாக 7 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி ஏற்பாடு செய்திருக்கிறோம். முடிந்த அளவு அனைவருமாக அந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள். திருப்பலியுடைய இறுதியில் நம்முடைய சுதந்திர கொடி ஏற்றி உங்களுக்கு இனிப்புகள் வழங்கி நம்முடைய மகிழ்வை தெரிவிப்போம். எனவே நடைபெறுகிற நிகழ்வில் அனைவருமாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு நம்ம நெற்குன்றம் பொழுது ஆரோக்கிய அண்ணனுடைய கெபியினுடைய திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் நடைபெற இருக்கிறார். இது யார் வழி நடத்துகிறா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அந்த கெபியை நம்முடைய அன்பிகள் 4 அன்பிகளுக்கு பேதுரு அன்பியும்
அருளப்பெரும்பர் ரஃபேல் அன்பியம் ஜான் மரிய வியானி அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த ஆண்டதை பொறுப்பெடுத்து செய்கிறார். ஆகிய 15ஆம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு அங்கு திருவிழாவை 3 நாள் திருவிழா. 15ஆம் தேதி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மாதாவுடைய விழாவை கொண்டாடும். அன்று மாலை கொடியேற்றம் 6:30 மணிக்கு கொடியேற்றம், தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி நவநாள் திருப்பலியும், 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அலங்கரிக்கப்பட்ட அன்னையினுடைய தேர்பவனையும் அனைவருக்கும் அன்பின் விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே உங்கள் நோட்டீஸ்லாம் போடல, பட் இருந்தாலும் இது நமது பங்கு. எனவே அன்பார்ந்தபடி இந்த விழாவிற்கு அனைவருமாக வந்து கலந்து கொண்டு அன்னையுடைய ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கணபதி நகர் இரக்கத்தின் மாதா ஆலயம் வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 4 வாரங்களாக அவர் இந்த காலை உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த சிறு உதவி வந்து அவளுடைய பெரு உதவியாக அந்த வேலையை செய்யறது நான் சொன்ன கடந்த வாரமே போய் பார்த்தேன். இப்போ எல்லாம் சிறிலாம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிற இன்னும் 2-3 வாரங்கள் இந்த காலை உணவானது இங்கு கொடுக்கப்படும். எனவே தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் வாங்குற இந்த சிறு உதவி வந்து அவருக்கு பெரு உதவியாக இருக்கும். எனவே பூசம் கொஞ்சம் திருப்பி நேராக போகாமல் நான் திருப்பி சைடில் அந்த காலை உணவுகள் விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை வாங்கி அப்படி உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய யூத் ஃபெஸ்ட் 35வது ஆண்டு இளையோர் விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16, 17, 24 ஆகிய தினம் நடைபெறும். நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து மொத்தம் இருக்கிற நிறைய பங்கிலிருந்து இளைஞர் இளம் உள்ளங்கள் நம்முடைய பங்கிற்கு படையெடுக்க இருக்கிறார்கள். நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறார். அவை பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்தணும். தொடர்ந்து அவர் எடுக்கிற இந்த முடிவுகள் முயற்சிகள் அனைத்து வெற்றியானும் ஜெபியுங்க. தொடர்ந்து உங்களுடைய நன்கொடைகளால் அவரை தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வின்சென்ட் பால் மாதத்துடைய 2வது வாரம் அவங்க டோர் கலெக்ஷனாக வெளியில் இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுதான், சாதி மதம் இனம் அப்படிலாம் இல்லவே இல்லை. யார் வந்து உதவி என்றாலும் அவங்க டிசர்விங்காக இருந்தால் கண்டிப்பாக கேட்பதுக்கு அதிகமாகவே வந்து உதவி செய்கிறார். அது மெடிக்கலாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எந்த உதவியாக இருந்தாலும் அரிசி இப்படி என்று நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள். எல்லாம் உங்களுடைய தாராள உள்ளத்தினால்தான் வெளியில் இருக்கிறார்கள். உங்கள் தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே கூட நாங்கள் வீடுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை இப்பொழுது அருளப்பர் அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். 13ஆம் தேதி புதன்கிழமை இப்பொழுது மரிய கொரட்டி அன்பிய, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இப்பொழுது அந்திரேயா அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை வீடுகள் சந்தித்து மந்திரிக்கப்படும். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் லோயலா என்ஆர்சிஆர் அன்பியத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டுகளையும் கரவொலி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருப்பலி புனித விண்ணேற்பு மாதா பிரசி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ஜான் மரிய வியானி அன்பித்தினர் சிறப்பிப்பார்கள். இப்போது லோயலா என்ஆர்சிஆரை பற்றி வாழ்க்கை வரலாறை வாசிக்க புனித லோயலா இஞ்ஞாசியாரின் பற்றி வாழ்க்கை வரலாறு. ஸ்பெயின் நாட்டில் உள்ள லொயலாவில் 1491ஆம் ஆண்டு தமது பெற்றோரின் 13 குழந்தைகளில் கடைசியாக பிறந்தவர் இனிகோ டி லொயலா. அரச குடும்பத்தில் பிறந்த இவருக்கு மிகச்சிறந்த போர்வீரனாக மாற வேண்டும் என்பதே கனவு. தனது 30வது வயதில் பிரெஞ்சு படைக்கு எதிரான போரில் ஏற்பட்ட காயத்தின் விளைவாக தனிமையில் தள்ளப்பட்டார். அப்போது அவருக்கு படிக்க இயேசுவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புனிதர்களின் வரலாற்று புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன. வாழ்க்கை திசை மாறியது. வாழ்க்கையில் குளிர் தென்றல் வீசுவது போல் உணர்ந்தார். இஞ்ஞாசியார் 11 மாதங்கள் ஜபத்திலும் தவத்திலும் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொண்டார். அச்சமயத்தில் மரியன்னை இயேசுவோடு அவருக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வு அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. பாரிஸ் நகரம் சென்று குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்தினார். அங்கே அவர் பிரான்சிஸ் சேவியர், பீட்டர் பேயர் போன்ற 6 இளைஞர்களுடன் இயேசு சபையை தோற்றுவித்தார். 1556ஆம் ஆண்டு அவர் இறைவனடி சேர்ந்தார். 1622ஆம் ஆண்டு புனிதர பட்டம் வென்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு வருவித்துக் கொண்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற பொன்மொழிகள் தான் இஞ்ஞாசியாரின் வாழ்க்கை வழித்தடத்தை மாற்ற வித்திட்டது. இத்தகைய மாற்றங்கள் எங்கள் வாழ்விலும் ஏற்பட புனித லோயலா இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவிழாவு எங்களை உமோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தி நடப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருவழி நிறைவு பெற்றது. மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.